இதிலே பார்த்தால் ஒரு பெண்மணியாகப்பட்டவர் தென்படுகின்றார். இவளை என்ன செய்ய போகின்றேன்? இதோ என் மாசின் காட்சியபடியாக இழுக்கப் போகின்றேன். இழுத்து இதோபா இதோபா உன்னை புசிக்கலாம் என்று பார்த்தேன். ஆனால் இப்படிப்பட்ட பேரழகு படித்தவங்க பார்த்தவனே ஊர்ல இருந்தா தானே பண்ண பார்த்தேன். ஐயோ 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 எனக்கு காதலுக்கு எங்கி போச்சு. இங்க நின்றாலே அந்த பெண்மணி எங்கே? அங்க 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 அண்ணே, இங்கிருந்து அதற்குள்ளாக அங்கே சென்று விட்டாயா? எப்படியாவது உன் கற்பை நான் சூறையாடுவதை விட அண்ணே, உனக்கும் எனக்கும் யுத்தம் தேவையில்லை. பார்த்த போதிலும் இங்கே பார்க்கிறேன், அந்த பெண்ணின் முகம்தான் தெரிகிறது. அது மஞ்சா பூசண முகம். மயக்கம் என்ன இன்னும்
உனக்கு அழகான பொண்ணு வாயழகை பார்த்தவுடனே ஐயோ செல்ல போறதுக்கு சூப்பரா தங்கி. அதாவது நெல்லும் கொம்பு தரக்கு ஆசைப்படலாம். ஆமா என்னடா என்ன பார்த்தா என் அழகின் தோற்றம் கிளம்பு என்ன கூட்டம் உனக்கு எங்க இல்ல சாமி ஆனா சாகத்து விட்டவனி கமுத்தில உடைத்தாயோ கருவாட்டு மண்டியில முத்தம் கொடுங்க கருவாட்டு மண்டியில முத்தம் ஆனா இருந்தா தும்ப புண்டுல தூக்க மாட்டேன் சென்றுவையா என்னடா காரணம் கருவாட்டு மண்டங்கிற அவனை பார்த்தே போய் என் கூந்தல் அழகு என்ன அட்ரஸ் இருப்பாரு வாங்கி போகுது என் முகத்திலே இருக்க வேண்டிய ரோமம் அழகு என்ன நான் ஓடி தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு வாங்க எதுக்கு இப்போ உன் முகத்துல இருக்கிற அந்த மீசையை நான் என்ன ஐயோ! சிகை அழகான வா, வா. அறிவற்றவனே அரக்க பதரை இவன் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை எடுக்க வேண்டியவன் போல் தெரிகிறது. இப்போதுதான் பாத்தியன் அழகாக இருந்தால் இதற்குள்ளாக உருவங்கள் மாறுபட்டு வந்து விட்டாயா? கண்ணே, பெண்மணி, முதலில் வந்தாயே அந்த உருவத்தை கொண்டு காமவெறி கொண்ட காமாந்தகா ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் மதிக்க வேண்டும். அப்படித்தான் பாக்குறியா? பார்த்தாக வேண்டும், இல்லையே அழிவு உன்னை நெருங்கிவிடும். அரபிக்கிழங்கு வைத்து தெருவா போறான்னு சொன்னா சந்து சந்தாந்து பண்ணிருமாடா. என்ன போயிட்டு கம்பெனியில போட்டி ஆளு அரபிக்கிழங்கு வைக்கிற மாதிரி சாகுமார வேண்டாமா இந்த மாதிரி அப்போது ஆளு போடுறது அங்க தாய் இவன் தலையை மட்டும் வெட்டி கொண்டு வேலை இப்பொழுது வெட்டி கொடுக்கிறேன். இது வரை நல்லவன் என்று அப்ப இதுக்கு முன்னாடி கேட்டவரா அப்படித்தாண்டா தெரிஞ்சவன என்னடா அப்படியே இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டவனா நான் என்ன தவறு செய்தேன்? அதானே மறுபடியும் வித்தத்தான் தவறு அதை பார்க்காத காலையில கொடுக்கும்போது ஒட்டி ஒட்டி எடுக்கும் ஆயிரம் போற இல்ல அந்த மொபனை நீங்க பின்னிடும் பின்னி பின்னிடுவா வெளியே வந்தாலும் அடிக்கிறானுவன் உள்ள போனாலும் அடிக்கிறானுவன் இவன் ஒரு அண்ணன் கொண்டா பீ தின்னுவான் பழகிறியா அண்ணன் கொண்டால தானே வச்சுன்னு கொண்டுவான் அப்படின்னா பிய துண்டுற மனுஷனு கூட பொண்ணு மாடுங்கயா அப்ப எனக்கு அவனை பார்த்து நான் எப்படி குறைக்கின்றேன் தெரியுமா? எப்படி? இப்படித்தான் எதிர் ரோமம் விடுத்து எதிர் ரோமம் விடுத்து அவன் வயிறு புட்டுங்கி வயிறு புண்ணு அந்த புண்ணியமாக நினைக்கவே இல்லை. அவன் சிகையை பிடிச்சி இதுவரை நல்லவன் என்று இப்பதானே வாடாங்க அடக்காட்டல்லது கொதித்தெழுந்து கடல் மீது அலை வீசுமாகில் அட சிறிய குழந்தை ஜலத்தை கொண்டு அது கொட்டினால் ஆறுமோ அட நீ வகை தப்பி என்னிடத்தில் நீ வகை தப்பி என்னிடத்தில் அட வந்தகப்பட்டு கொண்டாயோடா ஆதிபத்தமுடன் அடியும் காலம் வந்ததே
நீங்களோடு விட மாட்டீங்களா? டேய், உன்னை கேட்டு பதில் மடித்து விட்டான் மடையில். சுவாமி ஜானகி யார் இது? அண்ணா, எப்ப யார் இவன்? இவன் ஒரு அரக்கன். நான் மூவர் சென்று கொண்டிருக்கிறேன். சரி, நான் மூவர் சென்று கொண்டிருக்கிறேன். நான் உள்ளே சென்று என் பின்னே தொடர்ந்தாய். ஆமா. புறம் காவல் தம்பி வந்த நட்படன் அவனை நாச்சியால் என்னை இழுத்தான். நாச வழியாக இழுத்து இழுத்தான் உடனே அருகாமையை சென்ற உடனே ஆ. என்னை குசிக்க போறேன் என்று தெரிவித்தவன் என்னை காதலிக்குவான்னு சொல்லிட்டான். அப்படியே உழைத்தான். காமாந்த கணவன், கண்டவுடனே காமனை கொண்டவன். அதனால் அவனை கொன்று குவித்து விட்டேன். நட்பனா எப்ப மூக்காலே இருக்கிறான் பாரு அவன். 1000 முறை எடுத்து உரைக்கின்றேன். ஆத்திரம் அறிவுக்கு சத்திர ஆத்திரப்பட வேண்டாம் என்று உரைத்தேன். ஏன்? அங்கிருந்து வந்தேன். சரி, தவறான பாதை அவன் மதனை அழைத்திருந்தாலும் ஆ. அவனுக்கு நல்ல வார்த்தை நல்ல சொற்களை எடுத்து எங்க அவன் கேட்கிற மாதிரி இருக்கிறான்? நீதி நெறிகளை எடுத்து உரைத்திருக்க வேண்டும். அண்ணா, அதை விட்டு அவனை கொண்டுட்டே எடுத்துரைத்தால் அவன் ஏற்கும் அளவிற்கு இல்லை. அவன் முள்ளமண்ணி கல்யாணம் வச்சு சிமிரினே இருக்கிறான். அதனால் கொண்டு விட்டு கொன்று குவித்து விட்டேன். ஐயோ, ஒரு கொலை பாவத்துக்கு ஆளாகி விட்டாய். சரி, மலை போன்ற உருவம் ஆ, வழியில கிடக்கின்றான். ஆ, யாராயும் பார்த்தால் ஆ. அஞ்சுவார்கள். ஆ. ஒரு பள்ளம் ஏற்படுத்தி அந்த பள்ளத்தை அவனை புதைத்து விடலாம். இப்பொழுதே இதை ஏற்படுத்தினான். பெரிய பள்ளமா இருக்கு. சொல்லு. இப்போதே ஆ, என் காலால் பிரட்டி என்னை பள்ளத்தை தள்ளுகிறேன். அண்ணா, விடமாட்டேன் அவனை. அவசரப்பட வேண்டாம். மறுபடி உயிர்ப்பற்றி இழந்து விட்டான். இவன் இறந்து கிடக்கும் நேரத்தில் ஆ, அரக்கனாக இருந்தான். ஆனால் என் பாதம் பட்ட உயிர் பெற்று விட்டான். இவன் தேவனை போல் காட்சி அளிக்கின்றான். இவன் யார் என்று தெரியவில்லை. விசாரிக்கலாம். யார் நீ? வாங்க. உங்களை பார்த்தால் இரு கரங்களை உயர்த்தி அறியவனால் என் பாதமே கதியான உங்கள் பாதத்தில் விளம்பரம் பூரண ஆசீர்வாதம். நீ யார் நீ? அடியே தெய்வ உலகத்திலே தெய்வ இந்திரன் சபையிலே அரம்பை உருவசி மேனகை திலோத்தமை இவர்கள் எல்லோரும் நாட்டியம் ஆடுவார்கள். சரி, அதற்கேற்ப வீணை வாசிக்க வேண்டிய அடியவன் தும்பூர் தும்புரு நாரதன். தும்பூர் நாரதன். தேவசபையிலே வீணை மேற்கக்கூடியவன். உண்மைதான். சரி, எதற்காக அரக்கனாக வந்தாய்? அப்படி ஒரு நாள் தேவ சபையிலே எல்லோரும் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தாலும் அதற்கேற்ப அடியவன் நான் வீணை வாசித்துக் கொண்டே இருந்தேன். சரி, அப்படி வாசிக்கின்ற பொழுது அந்த ஊர்வசியாகப்பட்டவள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படி ஆடும்பொழுது அவள் ஆடையாகப்பட்டு சற்று விலகிவிட்டது. சரி. அந்த ஸ்தனமாகப்பட்டு தெரிந்தவுடனே அதை நான் உற்று நோக்கிய வண்ணமாகவே வீணை வாசித்தேன். சரி. அப்படி வீணை வாசிக்கின்ற பொழுது என் சுதி மாறுபட்டு விட்டேன். அவன் மீது விரலாபம் கொண்டு உன் சிந்தனை அங்கே சென்று விட்டது. வீணை சுதி விட்டு வாசித்து விட்டாய். அதனால் இந்திரன் பார்த்தான், என்னையும் பார்த்தான், ஊர்வசியும் பார்த்தான். ஓ, இவன் இதன் காரணமாகத்தான் இவனுடைய சுதியாகப்பட்டது மாறிவிட்டதா? சரி. அடே தும்புரு, ஏய் நிறுத்து. தெரிகிறதா? ஏன் தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் எந்த விரகதாபத்தோடு அவளை பார்த்த வண்ணமாக வீணை வாசித்தாயோ, நீ பூவுலகிலே சென்று விராகத அரக்கனாக பிறக்க வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டான் இந்திரன். தேவேந்திரன். உண்மைதான். சரி. சுவாமி, இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே, இதற்கு சாப விமோச்சனம் என்று நான் கேட்டேன். எவ்வளவு காலம் அரக்கனாக இருப்பது? சாப விமோச்சனம் கேட்டேன். சரி. தேவேந்திரன் என்ன முறைத்தார்? ஆண்டவனாக இருக்க வேண்டிய நாராயணன் மனித உருவிலே ராமனாக வருகின்றார். சரி. அப்படி அவர் வருகின்ற பொழுது அவருடைய பாதமாகப்பட்டது உன் மீது பட்டவுடனே நான் கொடுத்த சாபத்திற்கு விமோசனம் என்று உரைத்து விட்டார். ஆனால் தங்களுடைய திருவடி பாதமாகப்பட்டது என் மேலே பட்டவுடனே என் சாப விமோசனம் மாறிவிட்டது. மாறுபட்டு தேவனாக நான் காட்சியளிக்கின்றேன். தும்புரு யார் என்று அறியவில்லை. தும்புரு சுதி விட்டு பாடுறதே மொத தப்பு. அதாவது ஒரு கொலையை செய்யலாம், சுதி விட்டு பாடுறது என்ன செய்வது? அதை விட
சுதி விட்டு வாசிப்பது அதை விட கொடிய தப்பு உண்மைதான். இல்லையா? நான் என்ன செய்வது? விரோதாபம் கொண்டு மோகத்தினால் வந்த விளைவு இது. தனத்தை பார்த்தேன், சுதி மாறிவிட்டது. இனிமேல் நீ பஸ் ஸ்டாண்ட் போகாத. இல்லை இல்லை, நான் சென்றாலும் கூட அவ்வாறு வைத்துக் கொள்வது கிடையாது. அதனால் தவறு செய்தவன் தானே அனுபவித்து விட்டான். உண்மைதான். சாமி மூச்ச மாட்டான். புறப்படு தேவலகம். நாங்கள் யாரும் அறியவில்லையே. நானா தசரதன் புதவன் ராமன், மனைவி சீதா, தம்பி லட்சுமணன். அப்படியா சுவாமி? அம்மையார் அம்மையாரின் கற்பை சூறையாடுவதற்காக நான் எச்சரித்தேன். இனிமேல் வராதே. மன்னிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. யார் ஒருவன் தான் தப்பை உணர்ந்தானோ அவனே பெரியவன். அப்படியாகட்டும். ஏனென்றால் எனக்கே நடந்து வர பத்திட்டு பத்தியா நல்லவன் நீ வாழ்க. என்ன செய்வது? கால கட்டங்கள் சூழ்நிலை அமைந்துவிட்டு சரி, அடுத்தது என்ன? இளையவரோடு நான் போர் செய்யலாகுமா? அவர் எப்படிப்பட்ட பலம் கொண்டவர்? அவரோடு நான் போர் செய்தேன். இளையவரே மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும். தசரத ராஜகுமாரா அடுத்த வனம் அதுதான் பஞ்சவடி. போகலாம். போகலாமா? விதியாரையும் விடாதே இருவருமே காணவில்லையே. சீதா பத்தியா காணங்க வரவானான்னு சொன்னா, அண்ணா நான் உனக்கு பொறுங்காவல் காது வரேன்னு சொன்னான். என்ன வாட்டமா தூங்குறான் பாரு. ஏன்னு கேளு, உள்ள காத்து வரல போட்டா உள்ள, அதனால காத்து வாட்டமா தூங்குறான். சரி இவன் தான் தூங்குறான் வாட்டமா தலகால தூங்குறா பாரு. கணவன் இருக்கு மனைவி அயோத்தின்னு புறப்பட்டு வந்தான். காணக வரவானா, கல்லில் முள்ளில் நடக்கணும் சொன்ன. இன்ப துன்பத்தை பங்கெடுத்துதான் பொண்டாட்டி நானும் வரேன்னு சொன்னான். பார்த்து கேட்பேன்.
அந்த இவன் படுத்து தலைதான் எடுத்து வருது பாரு இது பாப்போம் ஏன் ஓ இவர் காலிலே வேறு மூங்கில் முள் தைத்திருக்கின்றது இந்த முள்ளு தைத்த வலி பொறுக்க முடியாம பார்த்துட்டான் எந்த நேரம் பார்த்தாலும் கையில் இருக்கிறான்றான் என் தலைவிதி இவ்வளவு வச்சு நான் அனுபவிக்கிறது சரி இந்த முல்லை கரம் போட்டு எடுக்கிறான் என்ன அழகு என்ன வடிவம் காதல் பையாது காதல்
வழியே இல்லையா? ஒரே ஒரு முத்தனாலும் கொடுங்களேங்க. உன்னை கட்டி பிடிக்கணும், ஆ? காவலை புரியணும், ஆமா உன் ஆசைக்கு இணங்கணும். ஆமா. இதெல்லாம் பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. ஒரு முத்தம் கொடுத்தாங்க. பெண்ணே, எங்க? ஒரு ஆடவனை பார்த்தால் தமையனாக தந்தையாக மதிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு ஆ, என்னை கட்டி பிடிக்க வேண்டும், காவலை புரிய வேண்டும் நினைக்கின்றாயே. ஆ. நீ யார் தெரியுமா? நான் யார்? நீ யார் தெரியுமா? ஆ. இது இருக்கின்றாள், இவன் பேர் எனக்கு தெரியுமா? இவன் பேரோ சீதாலட்சுமி. அவள் காலிலே வேறு சுமலை மூங்கில் முள்ளு தைத்து விட்டது. அந்த முள்ளை எடுத்து அதே உதிரம் பிறந்தது. அந்த உதிரத்திலே இவன் பெண்ணாக தோன்றி விட்டான். உனக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? உதிரத்தில் அவள் பேரு சீதாலட்சுமி. அவள் உதிரத்தில் நீ பிறந்த காரணத்தால் உனக்கு உதிர லட்சுமி என்றே பெயர் கொடுக்கின்றேன். அப்படியா? என்ன போய் கட்டி பிடிக்க கூப்பிடுறிய, வாசி என்ன கூப்பிடுறிய? நான் அது லாய்கனால நானு அதான் கேட்டியா? நான் பம்பாய்க்கு போய் வந்துக்கிறேன். அதனால நீ எனக்கு மகளாக வேண்டும். நான் உனக்கு அப்பா. அப்பாவா? வாங்க. அப்பா வந்தா என்ன? சின்ன குழந்தை எழுந்து தூக்கி தோல் மீது மார் மீது வச்சு முத்தம் கொடுக்க மாட்டீங்க? அது மாதிரி முத்தம் தானே கேட்டேன், ஒரு முத்தம். இப்பதானே ஆமா. கொடுக்கலாம். முத்தம் கொடுக்கலாம். யாரு கொடுத்தா தெரியுமா? மகளுக்கு முத்தம் கொடுக்கலாம் தான், தப்பு இல்லை. நீ பிறக்கும் போது குழந்தையாக இருந்திருந்தால் உன்னை மாறி மீது தோல் மீது தூக்கி வைத்து முத்தம் கொடுக்கலாம். ஆமா. நீ பிறக்கு உதிரத்தில் தோன்றிய நேரத்தில் பருவமடைந்த பெண்ணாக தோன்றி விட்டான். இப்ப நான் முத்தத்தை உனக்கு கொடுத்தேன், ஆனால் அந்த முத்தம் வேற முத்தமாயிடுது இல்லையா? அது பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய முத்தமா இருக்காது. அது முத்தத்துல எத்தனை முத்தம் இருக்குது, அது அந்த முத்தமாயிடும். ஆனால் இந்த பிறகு அவனுக்கு முத்தம் கொடுக்க முடியாது. பிறகு நீ கேட்டது போல் உனக்கு முத்தம் கொடுப்பேன். ஆனா இந்த யுகத்திலே கிடையாது. அடுத்த யுகம் கிரேதா யுகம், கோபரகம் பிறக்க போகிறது. கிரேதா யுகம் இரண்டாவது யுகம். கோபரகம் பிறக்க போறது மூன்றாவது யுகம். மூன்றாவது யுகத்தில் எந்த மூங்கில் முள் தைத்து அந்த உதிரத்தில் நீ பிறந்தாயோ அதே மூங்கிலாக நீ முளைத்திருந்தால் நான் இந்த ராமாவதாரத்தை முடித்து நான் வசுதாவுக்கு தேவகமே எட்டாவது பிள்ளையாக கண்ணனாக பிறக்க போகின்ற அடுத்த யுகத்தில் அப்ப கண்ணனாக பிறந்து நீ மூங்கிலாக இருந்தால் உன்னை எடுத்து புல்லாங்குழலாக செய்து இந்த பிறவிலே நீ கேட்ட ஒரே ஒரு முத்தம் தான். அடுத்த யுகத்துல 1000 முத்தம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். அப்படியா? நீ போய் மூங்கிலா போய் பிறந்து போ. அப்படியா? சென்று வா. ஜானகி எல்லாம் ஒட்டுவ போட்டான். ஆண்டாவா சாம்பது காலம் வரவேன்னு சொன்னேன். நானும் தான் வரேன்னு சொன்னேன். இந்த முள்ளு தைத்த வழி தாங்க முடியல, மயங்கி விழுந்துட்டேன். அந்த முள்ளை எடுத்தா ஒரு நாளையுமே நடந்து போச்சு. இப்ப ஐயா உன் முதலத்து ஒரு பெண் ஒருவன் தோன்றி விட்டான். என்ன இங்க வந்தாளா? என்ன செய்தா? சும்மா இருந்தாளா? என்னை ஆதிக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவை ஓடி வந்தாள். ஐயா அப்பேற்பட்டவளாவ? ஆமா, கொள்ளாதவன். நல்ல வேலை தப்பிச்சான். எப்படி? இந்த பிறவி உன் ஆசை தீர்க்க முடியாது. ஒரு சொல் ஒரு பானம் ஒரு பத்திரி ஏன் பத்தி வந்து சிறுமை கொண்டவன் நான் வேறொரு பெண்ணை எடுத்து பார்க்க மாட்டேன். போன் அனுப்பிட்டு போயிட்டா போ. இன்னும் வரமாட்டாளா? வரமாட்டான். யார் அவன் நல்லவனா? டேய் ஐயோ மகனி நல்ல போட்டு மதனி மதனின்றான். அது படுத்திக்க மண்ண போட்டு சாகு போடுறான். அண்ணா எதற்காக மயங்கி விழுந்தார்? அண்ணா, மதனியாவுடைய கால்கள் மூங்கில் மேல் தைத்து விட்டது. அதை எடுப்பதற்கு என்னால் இயலவில்லை அண்ணா. எடுத்தால் கரம் கொண்டிருந்தால் மாசு ஏற்படும் என்ற நோக்கத்தினால முல்லை எடுக்க முடியவில்லை. அவர் படும் வேதனை தாழ முடியவில்லை. தம்பி என்ன உடனே சொல்ல வேண்டும். முல்லை எடுத்து விட்டேன். அப்படியா? புறப்படலாமா? அதோ தெரிகின்றதான் பஞ்சவடி 5 நதிகள் ஒன்றாக கொடுக்கக்கூடிய இடம். புறப்படலாமா? சொல்லுங்க. 5 நதிகள் ஒன்றாக கூடக்கூடிய இடம் பஞ்சவடி என்று சொல்வார். 14 ஆண்டு காலத்தை தொடக்க நாம் தங்கி சிவ பூஜை செய்வதற்கு தகுந்த இடம் இதுதான். உண்மைதான். பரணசாலை ஏற்படுத்தி ஏற்படுத்தி பரணசாலை மதுரையாரை எடுத்து புறம் காவல் காத்துக் கொண்டு வா. நான் சென்று சிவ பூஜை படுத்தி விட்டு விரைவில் வருகின்றேன். சீக்கிரம்
சொற்பனங்கள் ஊர சொற்பனங்கள் சூப்பர் பணக்கார. இருந்தாலும் இந்த பஞ்சவலயத்திலே பசி காம பசி இருந்தாலும் யார் வந்தாலும் நான் காமத்துக்கு எப்படிடா காதலிப்பாங்க? குமரி ஓ குமரியா? காதலிக்க நேரமில்லை, காதலிக்க பம்பு இல்லை, வாலிபத்தில் காதலிக்க எனக்கு ஒரு கேள்வி. கேள்வி கூட அதே தாண்டா வருது. குமரி ஓ குமரியா? வாலிபத்தில் காதலிக்க எனக்கு ஒரு குமரி இல்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிக்க ஆனா ஒண்ணு மூரா நானும் பொண்ணு தேடுறேன். இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. இன்னும் சத்தியமா கல்யாணம் ஆகல. திருமணம் ஆயிடுச்சா? கல்யாணம்னா என்ன அப்புறம் திருமணம் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் பெரிய மனுஷன் தானே ஐயா. நான் பொண்ணு தேங்க போறேங்க. ஆனா எனக்கு பொண்ணு கிடைக்குமா? எங்களை பார்த்து யாரை பார்த்து கேட்க? அண்ணா எனக்கு பொண்ணு கிடைக்குமாண்ணே? ஐயோ 4 பேர் பக்கம் மங்களகரமா இருக்குது. நீயே அந்த பொண்ணை வேணாலும் அந்த பொண்ணு ஒண்ணு விடாது. கூடாது. ஆஹா எனக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. உங்க 4 பேருக்கும் கால் சவரம் செஞ்சிடறேன். கால் சவரம் செஞ்சிடறேன். மோதிரம். ஆஹா பொண்ணு இப்ப பொண்ணு தேடி போறேன். ஆனா கிடைக்கல. என்ன இப்படி இருக்கு பாக்குது? சிலையா? சூத்தா இது? அம்மா சூத்த பாத்துக்கிறேன். எப்பா ஐயோ இது முன்னழகு, இது பின்னழகு. எப்பா முன்னழகு கூட பாக்குறேன். எப்பா கருமாத்திரமா இது. இப்படியே என்கிட்ட வர்றது பூரா இப்படிதான் வருது. ஒண்ணு பைத்தியமா வருது. இந்த இடம் நமக்கு சரி வரல. அடுத்த ஊர் தான் போகணும். ஆஹா நீ என்ன கூட்ட அதுவும் பேசாது. நீ என்ன கூட்ட பொண்ணு பார்த்து நான் தான் மாமான்னு கூட்ட மாதிரி. மாமா மனப்பிராந்தி. ஐயா மனப்பிராந்தியா ரிஸ்கியா இருக்கும். அது வந்துட்டாரு பாரு. உங்க வாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே போறேன். மாமா நீங்க 3 பேரும் சும்மா தான் இருக்கிறீங்க. அப்ப கூப்பிடுறது யாரு? மாமா ஐயோ 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 இப்பயாவது போடுற
காதலா இது எப்பா ஒரு சூத்துக்கு ஏனே ஆக மாட்டேன் எப்பா நான் ஐயோ நான் இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல பாஞ்சாலி அம்மா நீங்க தான் இருக்கிறியா இல்ல காலாப்பட்டு பக்கம் கூட்டியா மயிராசின்னு பார்த்துக்குவான் கட்டி பொடி எங்க எப்பா போயின்னு சொல்லுங்க ஏன் சோழக கதைய எங்க வந்தவை ஐயோ எனக்கு இது பிடிக்கல படி நேரத்து பூஜை பகல்ல இங்க முடியலையா ராத்திரி நேரத்துக்கு பூஜை நான் எந்த இடத்துல செய்யறது சூத்து எதுவும் ஆண்டவன் இப்படியும் ஒரு படைப்பை பார்த்துக்கிறான் கருமாந்திரமாகி தபார் எனக்கு கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல நான் சாமியாரம் போறேன் சாமி எனக்கு வேணாம் உனக்கு ஏன் சாமி வேணால பாரு முடியாது முடியாது இந்த முகம் இந்த முகம் முடிக்கல ஆமா இந்த முகம் முடிக்கலன்னா நினைச்ச நேரத்தை நினைச்ச உருவாடு பண்ணானு நீயா ஆமா அழகான உருவாடு பண்ணுங்க ஆமா எப்போதும் மாறி வருகிறப்பா ஓடியா
மயில் இருக்கிறான் மாமா. ஐயோ இப்படி பேருந்துனே வரும்போது திடீர்னு இந்த சூத்தாய்க்கு எங்கிருந்து வந்தான்னு தெரியல. 1 கிலோமீட்டர் மேல ஏறி இறங்கி உயிரம் தாண்டி பெறலும் போது இல்லடா 1 கிலோமீட்டர் மேல போறதுன்னு பார்த்தா இவளா இருக்கிறாளே. மாமா மாமா எனக்கு இது எனக்கு பிடிக்கல. நீ அதாவா எனக்கு பிடிக்கல. நீ அதாவா தெளிவா போடலாம். அதாவா